character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer. Good evening my dear 10th standard students. I hope you all are happy and safe. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். டைரெக்டாக நம்ம கிளாஸ் போயிடலாம். ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். ஃபஸ்ட் லெசனுடைய கண்டினியூஷன் நம்ம டுடே கிளாஸில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம கோர்ஸ் ஆஃப் த வார் பார்த்தோம். டுடே கிளாஸில் நம்ம சென்ட்ரல் பவருடைய விக்டரிஸ் பார்க்க போகிறோம். என்ன தான் வந்து ஜெர்மனி ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து டஃப் ஃபைட் வந்து அலைஸ்க்கு கொடுத்துருந்தாலும் லாஸ்ட்டாக ஜெர்மனி வந்து டெஃபீட் ஆகிட்டாங்க. தட் மீன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யார் வின் பண்ணது? அலைஸ் தான் வின் பண்ணாங்க. ஓகே, ஜெர்மனி டெஃபீட் ஆகிடுது. டெஃபீட் ஆன ஜெர்மனி தட் மீன் கில்ட்டியாக அதை பார்த்தாங்க. தட் மீன் இந்த வாருக்கான காரணமே ஜெர்மனி தான். அஃப்கோர்ஸ் அவங்க தான் காரணம். அவங்களுடைய மேஜர் பவர் ஆர்மி ஃபோர்ஸஸையும் நிறைய ஈகராக நிறைய பிளேசஸை கேப்சர் பண்ணணும் ஆசை இருக்கலாம், பேராசை இருந்தது ஜெர்மனிக்கு. ரொம்ப நிறையா அத்துமீறி போயிட்டு ஓகே அக்ரெசிவான பாலிசி வந்து அவங்க ஃபாலோ பண்ணதுனால தட் மீன் கேஷியர் வில்லியம்ஸ் அகெயின் ஃபாலோ பண்ணதுனால அவங்க ஃபாலோ ஆகிட்டாங்க. தட் மீன் டெஃபீட் ஆகிட்டாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா அலைஸ் வந்து இந்த வார்க்கு காரணமே நீ தான், தட் மீன் கில்ட்டி அவங்க தான்ட்டு அவங்க மேலே குற்றம் சுமத்துறாங்க. குற்றம் சுமத்துறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரீட்டி ஆஃப் வேர்சைல்ஸ் ட்ரீட்டி ஆல்ரெடி யூ நோ தட் விக்டோரியஸ் நேஷன் டெஃபீட்டட் நேஷன் கூட ட்ரீட்டி போடுவாங்க. அப்போ வந்து அலைஸ் வந்து விக்டோரியஸான அலைஸ் வந்து டெஃபீட்டான ஜெர்மனி சென்ட்ரல் பவர் கூட செப்பரேட் ட்ரீட்டிஸ் போட்டாங்க. இங்கே நம்மளுக்கு யார் மெயின்னா ஜெர்மனிக்கிட்ட போட்ட வெர்சைல்ஸ் ட்ரீட்டி தான் மெயினாக இருக்குது. அந்த வெர்சைல் ட்ரீட்டியில் அவங்க என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன வந்து அவங்க பண்ண சொன்னாங்க, தட் மீன் ஜெர்மனிக்கிட்ட என்னென்னலாம் அவங்க கண்டிஷன்ஸ் வச்சாங்கன்றதான் நம்ம டுடே கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஓகே, சென்ட்ரல் பவர்ஸ் விக்டோரியஸ். ஓகே, சென்ட்ரல் பவருடைய விக்டோரியஸ் சக்ஸஸ் என்னன்னு பார்க்கலாம். த சென்ட்ரல் பவர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைடு பெல்ஜியம். என்னென்ன பிளேஸ் அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னா Belgium and a part of the France in the northeast, Poland, Serbia and Romania. Okay, இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து அவங்க ஜெர்மனி வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. தட் மீன் விக்டோரியஸ் பண்ணாங்க. The epicenter, that mean important center, the main center, மையமான பிளேஸ். வாருடைய எல்லா இடத்துலையுமே வார் நடந்திருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுனா த எபி சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரகிள் வாஸ் த வெஸ்டர்ன் ஃப்ரெஞ்ச் அண்ட் தட் சி. மெயின் எதுனா வெஸ்டர்ன் சைடும் அண்ட் சீஸ் தான் வந்து மெயின் எபி சென்டராக இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்க்குறாங்க. ஆஸ் அ அலைஸ் கண்ட்ரோல் த சி ரூட். அப்போ அலைஸ் வந்து சி ரூட்டை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சி ரூட் தே கட் ஆஃப், ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. cut off the supply of food and other material reaching the central powers. Okay, allies வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க சீஸ் ஃபுல்லாக தட் மீன் நேவி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கினாங்க. கண்ட்ரோல் பண்ணதுனால எல்லா சப்ளைஸும் தட் மீன் அந்த ரூட்டு ஃபுல்லாக அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணதுனால சென்ட்ரல் பவர்ஃபுல் சென்ட்ரல் கண்ட்ரிஸ் தட் மீன்ஸ் சென்ட்ரல் பவர்ஸ் எங்கெல்லாம் வார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவையான இமீடியட் ஹெல்ப்பும் மெட்டீரியல்ஸும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாம் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகவே முடியல. அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஓகே, சென்ட்ரல் பவர்ஸ் இன் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா women and in Germany and Austria women and the children suffered from the hunger
அண்டு ப்ரைவேஷன், தட் மீன் ஹங்கர், பசினாலையும் பட்டினினாலையும் உமனும் பெண்களும் குழந்தைங்களும் ரொம்பவே பாதிப்பட்டாங்க. ஏன்னா எல்லாமே அவங்க சீரு தான் அந்த டிரான்ஸ்போர்ட், மெயின் டிரான்ஸ்போர்ட்டு. அதுவே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணதுனால, கட் ஆஃப் பண்ணதுனால எதுவுமே அங்கே போய் அவங்களால ரீச் பண்ண முடியல. அதனால் பசினாலையும் பட்டினினாலையும் நிறைய பேர் எழுந்தாங்க. ஓகே, ஜெர்மனி அட்டாக்டு இங்கிலாந்து பை ஏர். அப்போ ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் போனதுனால ஜெர்மனி எப்படி அட்டாக் பண்ணதுன்னா ஏர். ஓகே, ஜெர்மனி அட்டாக்டு இங்கிலாந்து by air. Bombs were thrown on London and the places where there were major factories. அவங்க places லண்டன்லேயும் போடுது அண்ட் மேஜர் ஃபேக்ட்ரிஸ், எங்கெல்லாம் வந்து ரொம்ப வெல்த்தபிளான, எங்கெல்லாம் ரொம்ப ப்ராஃபிட்டான ஃபேக்ட்ரிஸ் இருக்குதோ அது மேலே வந்து ஜெர்மனி என்ன பண்ணுது, பாம்பு போட்டு தாக்குது. ஓகே, later aeroplanes were used for the targeting civilian population. அவங்க பிளேசஸ் மேலே மட்டும் போடல, ஃபேக்ட்ரிஸ் மேலே மட்டும் போடலை, மக்களையும், ஓகே, அங்கே இருக்கிற மக்கள் மேலேயும் போட ஆரம்பித்தாங்க. யார்? ஜெர்மனி போட ஆரம்பிச்சது. த ஜெர்மன் இன்ட்ரடியூஸ்டு, அந்த டைமில் தான் அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது, என்னன்னா பாய்ஸ் அண்ட் கேஸ். ஃபஸ்ட்டு ஜெர்மனி தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அலைஸையும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பாய்ஸ் அண்ட் கேஸ் அண்ட் சூன் போத் சைடு ரிசார்ட்டட் டு இட்ஸ் யூஸ். ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஜெர்மனி தான், அதுக்கப்புறம் அதை 2 பேருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் பாருங்க, naval base, that means sea battle and the America's entry. Okay, USA entry ஆகுதுமா, entry into the war. இது கூட ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். அலைஸ் வின் பண்ணுறதுக்கு யாருடைய என்ட்ரி கூட காரணம், அமெரிக்கா. அது நியூட்ரலாக தான் இருந்தது, அதை போய் வலுக்கட்டாயமாக இழுத்தது யாருன்னா ஜெர்மனி தான். அதை சொன்னாலே லுசிட்டானியாவை டெஃபிட் பண்ணது மூலமா, லுசிட்டானியா அட்டாக் பண்ணது மூலமா இங்கே வந்து பிரிட்டன் இருக்கிற இந்த மெட்ராஸில் வந்து எம்டன்ன்ற ஒரு வார்ஷிப்பை வச்சு அவங்க இங்கே டெஃபிட் பண்ணாங்க, எம்டன் வச்சு பண்ணாங்க. அங்கே வந்து யூஎஸ்ஏவுடைய லுசிட்டானியாவை பண்ணதுனால டென்ஷன் ஆகிட்டு அவங்க என்ட்ரி ஆனாங்க. அவங்களோட என்ட்ரி இவங்களுக்கு யாருக்கு, ஜெர்மனிக்கு ஒரு பேரிழப்பாக இருந்தது. ஓகே, த naval battle and America's entry into the war. In 1916 a naval battle, that means battle of Jutland சொல்லுவாங்கம்மா. The battle of Jutland had taken place in the North Sea. எங்க நடக்குது, North Sea. நோட் பண்ணுமா, the naval battles. ஓகே, எங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா battle of Jutland taken place in the North Sea. North Sea நடக்குது. The British won the battle. இதில் யார் வின் பண்ணாங்கன்னா ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கு நடந்த அந்த ஜெட்லாண்ட் வாரில் யார் வின் பண்ணது, பிரிட்டன் வின் பண்ணாங்க. Thereafter Germany started the submarine warfare. நீர்மூழ்கி கப்பல் சொல்லுவாங்க, சப்மரைன், தட் மீன் வார்ஷிப்ஸ். போருக்குன்னே தயாரிக்கப்பட்ட சிறப்பம்சம் வாய்ந்த ரொம்ப பலம் வாய்ந்த அந்த சப்மரைன் வார்ஷிப்பை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஜெர்மனி. thereafter Germany started the submarine warfare and the cruisers, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார் மாதிரி, தட் மீன் ஸ்ட்ராங்கான நேவி, தட் மீன் சப்மரைன் அது. ஓகே, the cruisers went to roaming about, interfering with the shipping of the allies. எல்லா அலைஸையும், யாருடைய அலைஸுடைய எந்த வார் வந்தாலும் அதை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு ஜெர்மனி வந்து பவர்ஃபுல்லான ஒரு வார்ஷிப்பை வச்சுருந்தாங்க. ஓகே, தட் மீன் சப்மரைன் வார்ஃபேர் வச்சுருந்தாங்க. ஒன் ஆஃப் திஸ் வாஸ் த ஃபேமஸ் எம்டன். நோட் பண்ணுமா, ஃபேமஸ் எம்டன் விச் பாம்பர்ட் த மெட்ராஸ். அதுபோல் ஒரு வார் வந்து, தட் மீன் சப்மரைன் தான் வந்து எம்டன். அது எங்கே போய் டெஸ்ட்ராய் பண்ணுது, எங்கே வந்து பாம்பு போடுது, மெட்ராஸ். ஆஸ் அ கவுண்டர் மெஷர், அதுக்கு மறுபடியும் பதிலடி கொடுக்கறதுக்காக த பிளாக்வுட், த ஜெர்மன் proclaimed in January 1917 that they would sink even neutral ship. கவனி, அலை ஷிப்ஸ் மட்டும் அதை டெஸ்ட்ராய் பண்ணல, நியூட்ரல் ஷிப்ஸ் யார் வந்தாலும், நீ வந்தால் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் நான் பாம்பு போடுவேன், இந்த சப்மரைன் வச்சு இந்த சப்மரைன் வார்ஃபேர் நான் பண்ணுவேன்ட்டு அது ரெடியான முடிவை எடுக்குது யார், ஜெர்மனி. ஓகே, நியூட்ரல் ஷிப் இன் சர்டன் வாட்டர், இந்த பக்கம் வர யார் வந்தாலும் கொண்டுவேன், யார் வந்தாலும் இப்போ அடி பண்ணுற மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணது தான் த லுசிட்டானியா. ஓகே, யாருடைய ஷிப் அது, அமெரிக்கன் ஷிப்ஸ். ஓகே, வாஸ் டார்பிடட்னா ரொம்ப படுசேதம் அடையிறது, டெஸ்ட்ராய்டு by a German submarine. Note that word ma, இதுதான் மெயின் ரீசனாக இருந்தது. லுசிட்டானியா எம்டன் போட்டு பிரிட்டன் அட்டாக் பண்ணுறதுக்காக எம்டன் அனுப்பிச்சு, எங்கே
எம்டன் அனுப்பிச்சு எங்கள் மெட்ராஸ்க்கு. ஓகே, மெட்ராஸ்க்கு வந்து அந்த சப்மரைன் வந்து இதை போட்டுச்சு, பாம்பு போட்டுது. அதுக்கப்புறம் நியூட்ரல் ஷிப்ஸ், தட் மீன் லுசிட்டானியாவே அட்டாக் பண்ணுது. அது யாருடைய ஷிப்பு? அமெரிக்கன் ஷிப்ஸ். த வாஸ் டார்பீடட், சுத்தமாக நாசமாக்குது. ஓகே, பை எ ஜெர்மன் சப்மரைன். ஜெர்மன் சப்மரைன். தேர் வாஸ் எ லாட் ஆஃப் ரிசன்ட்மெண்ட், கடுங்கோபம் இந்த USA. ஓகே, மக்களுக்கு பெரிய அளவில் கடுங்கோபம் அடையுது. நான் நியூட்ரலாக தான் இருந்தேன், நான் என்ட்ரி ஆகவே இல்லை. அதான் என்னது சரி ஒரு நியூட்ரலாக இந்த USA, தட் மீன் தூங்குற சிங்கத்தை அவர் ஜெர்மனி என்ன பண்ணிச்சு, தட்டி எழுப்பிடுச்சு. ஓகே, தட் மீன் தேர் வாஸ் எ லாட் ஆஃப் ரிசன்ட்மெண்ட் இன் த USA. The President Woodrow Wilson declared war against Germany in April 1917. இதுதான் அவங்களுக்கு ஜெர்மனிக்கு ரொம்ப பேக்வேர்டாக இருந்தது. ஐ மீன் அதுலேருந்து தான் அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல அமெரிக்காவுடைய என்ட்ரினால. ஓகே, த அமெரிக்காஸ் என்ட்ரி வித் த எனார்மஸ் ரிசோர்ஸஸ். ஆல்ரெடி பேட் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. யார்? அது அமெரிக்கா என்ட்ரி ஆகலைன்னா ஒருவேளை சென்ட்ரல் பவர் வின் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக ரஷ்யா ஃபுல்லாக அதிகமாக பாதிக்கப்பட்டுடுச்சு. பிரிட்டிஷ் ஒரு சைடு, ஃப்ரெஞ்சு ஒரு சைடு, எல்லாம் அவங்களோட ரிசோர்ஸஸும் ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருக்கிற டைமில் அமெரிக்காவுடைய என்ட்ரி வந்து அந்த வாரில் வந்து அவங்கள வின் பண்ணுறதுக்கு ஒரு கை கொடுத்தது. ஓகே, எனார்மஸ் ரிசோர்ஸஸ் மேட் அலைஸ் விக்டோரியஸே த ஃபார்கோன் கன்க்ளூஷன். ஓகே, தட் மீன் ஒரு முடிவுக்கு வந்தது. பின்னாடி இவங்க தான் வின் பண்ணுவாங்க, இந்த வாரில் ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்றதுக்கு இந்த ஒரு என்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருக்குது. ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. கவனிமா, நெக்ஸ்ட் டாபிக் த ஆர்மிஸ்டைஸ், போர் நிறுத்தம். ஆர்மிஸ்டைஸ் மீன் போர் நிறுத்தம். அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஜெர்மனி கிட்ட போட்ட ட்ரீட்டினா தான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். போர் நிறுத்தம் அறிவிக்குது ஜெர்மனி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னு ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. Germany ultimately surrendered in the November 1918. சரண்டர் ஆயிடுச்சு யாருக்கிட்ட? அலைஸ் கிட்ட. ஓகே, the armistice போர் நிறுத்தம் took effect from எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11th November 1918. 11th நவம்பரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. ஜெர்மனி வாஸ் forced to accept all terms. ரொம்ப கடுமையான கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. யார்கிட்ட? ஜெர்மனி கிட்ட. கடுமையான ஹார்ஷான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு அவங்கள ஃபோர்ஸபிளாக பண்ணி ஜெர்மனி வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. அதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓகே, ஆல் டேர்ம்ஸ் பை த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அட் ஹோம் வித் த அப்டிகேஷனா ரிசைன். ஓகே, யார்? கேஷியர் வில்லியம்ஸ் அகெயின். அவரை கேஷியர் வில்லியம்ஸ் அகெயின் அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு ஜெர்மனி மக்களை வந்து ஜெர்மனி கண்ட்ரியை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப கடுமையான கண்டிஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி மக்களை வந்து வலியுறுத்துகிறாங்க. ஓகே, அதான் வந்து ஆர்மிஸ்டைஸ் போர் நிறுத்தம் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ். எங்கே நடக்குது? பாரிஸ். ஓகே, the peace conference opened in Paris in January 1919, the 2 months after the signing of the armistice. போர் நிறுத்தம் அறிவிச்சதுக்கு அப்புறம் 2 months கழிச்சு 1919 சொல்கிறாங்க. ஏன்னா இது நவம்பர் 1918. ஓகே, அப்போ 2 months கழிச்சுன்னு சொல்கிறாங்க. எப்போ? ஜான்வரி 1919. ஓகே, அவங்க வந்து வெர்சல் தட் மீன் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. 2 months after the signing of the armistice. Woodrow Wilson, அதில் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்கம்மா, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ஆஃப் த ட்ரீட்டி. அந்த தட் மீன் அந்த பீஸ் கான்ஃபரன்ஸில் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் பர்சனாலிட்டி பர்சன்ஸ் யாராருன்னு பார்த்தோன்னா Woodrow Wilson ஃப்ரம் த USA, லாயர்ட் ஜார்ஜ் ஆஃப் த லாயர்ட் ஜார்ஜ் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த இங்கிலாந்து, அண்ட் த கிளமென்சியூ. ஓகே, கிளமென்சியூ ஆஃப் த அவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் Clemenceau of the France. Okay, Prime Minister of France played a very important part in the deliberation. That means in the conference. And the conference இவங்கெல்லாம் important. Woodrow Wilson, Lloyd George, Woodrow Wilson of USA, Lloyd George of Britain, that means England, Clemenceau from the France. இவங்கெல்லாம் வந்து மெயின் பர்சனாலிட்டி. அதெல்லாம் வந்து அந்த கலந்தாய்வில் தட் மீன் இந்த ஃபீஸ் கான்ஃபரன்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. அதை தான் அவங்க போட்டிருக்காங்க பாருமா ஒரு டயக்ராம். தட் மீன் ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க, பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே, ஃபேஸ்டு வித் த த்ரெட் ஆஃப் த ரெனியூடு வார். மறுபடியும் ஒரு வாரம் நீ ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்ன்ட்டு ஜெர்மனி பயமுறுத்துறாங்க. ஓகே,
war, the German government was forced to agree to the terms. அந்த terms and conditions சொன்னோம் இல்லையா, ஆர்ஷான terms and conditions சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஜெர்மனியை அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த நிலை நீடிச்சிச்சுன்னா மறுபடியும் ஒரு வார் வரும். அந்த வார் பண்ணனா ஃபுல்லாக ஜெர்மனி ஃபுல்லாக நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணிப்போம், ஜெர்மனி இன்னும் ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு அதை ரொம்ப பயமுறுத்தி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ண சொல்லி அவங்க வந்து சைன் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் 28th June 1919 the peace treaty was signed in the Hall of Mirror at Versailles. Okay, Hall of Mirror is a place ma, not a important 1 mark மாதிரி interior 1 mark. Okay, Hall of Mirror at Versailles. Okay, Paris peace, that means Treaty of Versailles எங்கன்னா Hall of Mirror எங்கன்னா Versailles. இதான் வந்து Treaty of Versailles சொல்வாங்க. பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் நடந்த ட்ரீட்டி தான் அது. ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. ப்ரொவிஷன்ஸ் ஓகே, என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொன்னாங்களே, என்னென்ன பண்ணணும், ஃபர்தராக நீ என்னென்னலாம் வந்து எங்களுக்கு பண்ணணும், என்னெல்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். ஜெர்மனிக்கிட்டேருந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு ஒரு ட்ரீட்டி போட்டாங்க இல்லையா, அதான் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருமா, இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. இந்த 10 பாயிண்ட்ஸ்லேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 1 மார்க்ஸ் இன்டீரியர் 1 மார்க்ஸும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப தரவாக கவனித்து தரவாக ரீட் பண்ணிங்க, நல்லா மெமரபுளாக தட் மீன் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, த ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. குற்றவாளின்ட்டு அவங்க மேலே ஜெர்மனி வந்து குற்றம் சுமத்துறாங்க. ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் ஸ்டார்டிங் த வார். இந்த வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே கடும் குற்றவாளியை நீதான்னு யார் சொல்கிறாங்க, ஜெர்மனியை. ஓகே, அண்ட் therefore was to pay the reparation, that means compensation. Okay, compensation நோட் பண்ணிக்கோமா, compensation for the losses suffered. Okay, இந்த losses வந்ததுக்கு, இந்த பேரிழப்பு வந்ததுக்கு, இந்த வந்ததுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பித்ததுக்கான காரணமே நீனா யார், ஜெர்மனி தான். அதனால் இந்த வார் இழப்பீடு எல்லாமே நீ தான் கொடுக்கணுன்னு யார் மேலே சொல்கிறாங்கன்னா ஜெர்மனியை சொல்கிறாங்க. யார், அலைஸ். ஓகே, ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டைரக்டட் டு பே வார் இண்டெம்னிட்டி. இண்டெம்னிட்டினாலும் காம்பன்சேஷன் தான். ஓகே, காம்பன்சேஷன். ஓகே, நஷ்டஈடு. ஓகே, லாஸ் ஃப்ரம் த வார், அந்த வார்லேருந்து ஏற்பட்ட இழப்புகளை ஈடு பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஈடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இண்டெம்னிட்டி. ஓகே, ஜெர்மனி மட்டும் இல்லை, மேக்ஸிமம் ஜெர்மனி தான் பண்ணணும். ஜெர்மனி கூட ஈடுபட்ட எல்லா சென்ட்ரல் பவரும் இந்த நஷ்டஈடு சரி கட்டணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் பாருமா, Germany was found guilty of starting the war and therefore was to pay the reparation for the losses suffered. All central power were directed to pay war indemnity. Indemnity na the compensation. Okay, indemnity nalu onnu da, reparation nalu onnu da. Okay, second point parma, the German army was to be limited to the 1 lakh men. ரொம்ப பெரிய வாஸ்ட் ஆர்மி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மி எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அது ஆர்மி ஃபோர்ஸஸாக இருக்கும், நேவி ஃபோர்ஸஸாக இருக்கும், ரொம்ப தட் மீன் ஏர் ஃபோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே நீ வந்து தட் மீன் கைவிடணும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒன்லி த 1 lakh பீப்புளை மட்டும் வச்சு நீ ஒரு ஆர்மி, ஒரு கண்ட்ரின்னு இருக்கிற அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கணும் இல்லையா, அதனால் நீ ஒரு ஆர்மி வச்சுக்கணும். அதுவும் ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் இருக்கணும். அதில் 1 lakh பீப்புள் மட்டும்தான் இருக்கணும்னு செகண்ட் கண்டிஷன் போடுறாங்க. A small navy was allowed. ஒரு நேவி வந்து இருக்கணும், ஆனால் என்னவாக இருக்கணும், ஸ்மாலாக தான் இருக்கணும். ஓகே, a small navy was allowed. அதையும் வந்து செகண்ட் பாயிண்டாக சொல்கிறாங்கம்மா. The German army was to be limited to 1 lakh men and a small navy. பெரிய அளவில் நேவின்னு ஒன்று இருக்கணும், அவ்வளோதான். அது போல் ஒன்று வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. A small navy was allowed. ஓகே, தேர்ட் ஒன் பாருமா, the union of ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபார்பிடன். தடை செய்யப்படுறது. ஓகே, ஃபார்பிடனா தடை செய்யறது. ஓகே, கேன்சல் பண்ணணும். ஓகே, நீங்கள் யூனியனாக இருந்து தானே எல்லாத்தையும் பண்ணீங்க, ஆஸ்ட்ரியோ ஜெர்மனி தானே பண்ணீங்க. அதனால் ஆஸ்ட்ரியா ஜெர்மனி இனிமேட்டு ஒன்றா சேரவே கூடாது, ரெண்டு தடுக்கணும். அதை வந்து அந்த யூனியன் என்ன பண்ணணும், தடை செய்யப்படணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார்பிடன்னா தடை செய்தல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருமா, the German colonies became the mandated territories. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாகுது.
யாருடைய கண்ட்ரோலில் வருது? மேண்டேட்னா கண்ட்ரோல்டு டெரிட்டரி. யாருடைய கண்ட்ரோல்னா த லீக் ஆஃப் நேஷன். ஓகே, பின்னாடி பார்ப்போம். லீக் ஆஃப் நேஷன் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம். லீக் ஆஃப் நேஷன் நாடுகளின் ஒன்றியம் சொல்லுவாங்க தமிழில், லீக். அப்போ வந்து ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் இனி இயர் ஆஃப்டர் ஒரு வார் இன்னும் ஒன்று வரவே கூடாது. ஏன்னா ரொம்ப லாஸஸ் சஃபர்ட் ஆகிட்டாங்க. பாப்புலேஷன் ஆகட்டும், ரிசோர்ஸஸ் ஆகட்டும், எல்லாமே இழந்துட்டாங்க. இனிமேலும் ஒரு இழப்பு வந்து எங்கேயும் வரக்கூடாதுன்றதால, ஒரு வாரம்னு ஒன்று வரக்கூடாதுன்றதால மெயின் பர்சனாலிட்டியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு லீக் ஆஃப் நேஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த லீக் ஆஃப் நேஷன் பற்றி நம்ம பின்னாடி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் டீட்டெயில்டாக. அதோடைய கண்ட்ரோலில் வந்து யார் விடுறாங்கன்னா ஜெர்மனுடைய காலனிஸை விடுறாங்க. ஓகே, ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகம் த மேண்டேட்டட் டெரிட்டரி. கட்டுப்படுத்த பகுதியை அதை அறிவித்து அதை யாருடைய கண்ட்ரோலில் கொடுக்குறாங்க? அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, ஃபிஃப்த் ஒன் பாருமா, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் த ட்ரீட்டி. ரிவோக்னா கேன்சல், கைவிடப்படுதல் சொல்கிறாங்க, ரிவோக். ஓகே, த ட்ரீட்டி ஆஃப் பிரிட்ஸ்-லிட்வாக். ரஷ்யா அங்கே பார்த்தோம் இல்லையா, ரஷ்யாவை டெஃபீட் பண்ணிவிட்டு ஜெர்மனி போட்டுச்சு இல்லையா ரஷ்யா கிட்ட ஒரு ட்ரீட்டி, அதான் வந்து லிட்வாஸ்க் வித் ரஷ்யா. அதை வந்து நீ கைவிடணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ புச்சாரெஸ்ட், பல்கேரியா கூட என்ன போட்டுச்சு, புச்சாரெஸ்ட் போட்டுச்சு இல்லையா, அதையும் நீ கைவிடணும்னு சொல்லிட்டு ஜெர்மனியே சொல்கிறாங்க. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு, விடமாட்டேன்னு சொல்லிச்சு, அதை ஃபோர்ஸ் பண்ணி. ஓகே, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவக், கைவிடப்படணும், தட் மீன் கேன்சல் பண்ணணும். ஆல்ரெடி போட்ட ட்ரீட்டியெல்லாம் நீ கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. த ட்ரீட்டி ஆஃப் லிட்வாக் வித் ரஷ்யா அண்டு புச்சாரெஸ்ட் பல்கேரியா, இது ரெண்டு கைவிடப்படணும்னு சொன்னாங்க. அது கைவிட்டுடுச்சு. ஓகே, அல்சஸ் அண்ட் லொரைன் வாஸ் ரிட்டன் டு பிரான்ஸ். இவங்களுக்கு ஆல்ரெடிக்கும், தட் மீன் ஜெர்மனிக்கும். நெக்ஸ்ட், the former Russian territories. இங்கே பாருமா, இந்த சிக்ஸ்த் பாயிண்ட் பாருமா, Alsace and Lorraine was returned to France. ஆல்ரெடி ஒரு பிட்டர் மெமரிஸ், தட் மீன் பிட்டர் ஃபைட்டு யாருக்குள்ளே போயின்னு இருந்தது, ஜெர்மனி அண்டு ஃப்ரான்ஸ். ஏன்னா இந்த ஆல்சஸ் அண்ட் லொரைன் வந்து தட் மீன் ஃப்ராங்கோ ஜெர்மனின்ற வாரில் வந்து இந்த ரெண்டு பிளேஸும் வந்து ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து யார் கேப்சர் பண்ணிட்டாங்க, ஜெர்மனி கேப்சர் பண்ணிட்டாங்க. அந்த பிளேஸஸை மறுபடியும் வாங்கணுன்றதுக்காகவே தான் இந்த வாரில் வந்து அவங்க ரொம்ப ஈகராக ஈடுபட்டாங்க. யார்? ஃப்ரான்ஸ். அது வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. ஜெர்மனிக்கிட்டேருந்து இந்த ரெண்டு பிளேஸும் மறுபடியும் யார்கிட்டே வந்துருச்சு, ஃப்ரான்ஸ்கிட்டே வந்துருச்சு. த ஆல்சஸ் அண்ட் லொரைன் வாஸ் ரிட்டன் டு ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட், த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் பின்லாண்ட். மறுபடியும் ரஷ்யனுடைய பிளேசஸ் போது வரலாம். த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் பின்லாண்ட், எஸ்டோனியா, லாட்வியா அண்ட் லித்தோனியா were to be independent. ஓகே, ரஷ்யனுடைய பிளேசஸ் இதெல்லாம் வந்து ஜெர்மனி கேப்சர் பண்ணுது. அந்த கேப்சர் பண்ண பிளேசஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸாக வந்து அறிவிக்கிறாங்க. ஓகே, தட் மீன் பின்லாண்ட், எஸ்டோனியா, லாட்வியா அண்ட் லித்தோனியா அண்ட் were to be independent. ஓகே, நெக்ஸ்ட், நார்த்தன் செல்வர்ஸ். ஓகே, ஷெல்ஸ்விக் was given to Denmark and some small district to Belgium. Northern Salzburg place வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, டென்மார்க்கிட்டையும் டென்மார்க்கும். அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட் வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, பெல்ஜியம். ஓகே, அது 8th பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, போலாண்ட் வாஸ் ரீக்ரியேட்டட். ஓகே, போலாண்டுடைய மேக்ஸிமம் பிளேஸ் யாருடைய கண்ட்ரோல் இருந்தது, ஜெர்மனி கண்ட்ரோல் இருந்தது. அதை ஃபுல்லாக வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. தட் மீன் ஃபுல்லாக வந்து போலாண்டை வந்து செப்பரேட் நேஷனாக வந்து உருவாக்குறாங்க. அண்ட் ஜெர்மனிக்கிட்ட இந்த பிளேசஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி போலாண்டை அதை அறிவிக்கிறாங்க. ஓகே, த ரைனி லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைடு பை த அலைஸ். ரெய்னி லேண்டு, ஜெர்மனியுடைய ரெய்னி லேண்டு ஃபுல்லாக யார் கேப்சர் பண்ணிச்சு, அலைஸ். த ஏரியா ஆன் த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் த ரைன் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ்டு. ஓகே, டீமிலிட்டரைஸ்னா மிலிட்ரி இதுவே இல்லாமல் அதை ஃப்ரீடமாக அறிவிக்கிறது, சுதந்திர நாடாக, சுதந்திர பிளேஸாக தட் மீன் ரெயினை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, தீஸ் ஆர் த 10 பாயிண்ட்டுமா. அப்படியே ஒன் டைம் பாருங்கள், ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பாருங்கம்மா. ஒரு மாதிரி ஸ்மெல் வரல சார், ஒரு திடீர்னு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல சார், ஏதோ பேட் ஸ்மெல் வருது சார், ஏதோ திடீர்னு வந்து செப்டி டேங்க் ஓப்பன் பண்ண எப்படி பேட் ஸ்மெல் வருமோ அது போல் வந்துட்டு அந்த 6th பாயிண்ட் ஆரம்பித்த மாதிரி அப்போ இதுலேருந்தே வருது. ஏதோ பண்ணுறாங்களே, ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது.
இது மட்டும் இல்லை இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட கொடுத்த பாயிண்ட்டு. 14 பாயிண்ட்ஸ் ஒன்று உருவாக்குறாரு. அது யாருன்னா அலையன்ஸ்க்காக உருவாக்குறாரு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஹி ஹைலைட்டட் வாஸ் த நீட் ஃபார் த ஜெனரல் அசோசியேஷன் ஆஃப் நேஷன்ஸ் for the purpose of affording mutual guarantees of political independence and the territorial integrity to great and small state like. அது ஸ்மால் ஸ்டேட் இருந்தாலும் சரி, பிக் ஸ்டேட் இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியாகவும் அண்ட் மியூச்சுவல் கோஆர்டினேஷனாக இருக்கணும் பொலிட்டிக்கல் லெவலில். அதுக்காக ஒரு லீக் ஆஃப் நேஷன் ஒன்று ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வந்து அதில் அந்த 14 பாயிண்ட்ஸில் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம். ஓகே, அதை பண்ணவர் யாருன்னா பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் ஆஃப் த USA. ஓகே, செப்பரேட் ட்ரீட்டிஸ் வேர் அங்கே ட்ரீட்டி ஆஃப் வர்சல் ஜெர்மனி கிட்ட மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இப்போ பாருமா, செப்பரேட் ட்ரீட்டிஸ் வேர் drawn up and signed by the allies with Austria, Hungary, Bulgaria and Turkey. Okay, அப்போ கவனிமா லெசன் ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் வர்சல் வித் ஜெர்மனி கிட்ட போட்ட ட்ரீட்டி வந்து ட்ரீட்டி ஆஃப் வர்சல். நோட் தட் வருமா, 1 மார்க்ஸில் வரும். இங்கே ட்ரீட்டி ஆஃப் ஆஸ்ட்ரியா பார்த்தோன்னா ட்ரீட்டி ஆஃப் செட் ஜெர்மைன். ஓகே, நோட் தட் வருமா, ட்ரீட்டி ஆஃப் செட் ஜெர்மைன் வித் ஆஸ்ட்ரியா. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் Trianon. Okay, treaty of Trianon. Okay, Trianon with Hungary. Treaty of Neuilly with Bulgaria. Treaty of Severus with Turkey. Nalla note that word ma. Treaty of Versailles with Germany. Treaty of St. Germain with Austria. Treaty of Trianon with Hungary. Treaty of Neuilly with Bulgaria. Treaty of Severus with Turkey. Okay, அதை வந்து அலைஸ் வந்து போட்டாங்க. ஜெர்மனி கிட்ட மட்டும் இல்லை, சென்ட்ரல் பவரில் இருந்த ஆஸ்ட்ரியா கூடயும், ஹங்கேரி கூடயும், பல்கேரியா கூடயும், டர்க்கி கூடயும் வந்து செப்பரேட் ட்ரீட்டி போட்டாங்க. The treaty with Turkey, that means Treaty of Severus, through the accepted by the Sultan. Sultanna டர்க்கியுடைய ரூலர் சுல்தான் அக்செப்ட் பண்ணிட்டாரு. பட் யார் அக்செப்ட் பண்ணலன்னா த ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ட். தட் மீன் அங்கே இருந்த ரெசிஸ்டன்ட் மக்கள், அங்கே இருக்கிற வசிக்கிற மக்கள் வந்து ஒத்துக்கல. பர்டிகுலர்லி முஸ்தபா கமல் பாஷா. ஓகே, முஸ்தபா கமல் பாஷா இஸ் அ ஒன் பர்சன் டு மாடர்னைஸ் த டர்க்கி அண்டு ரீபர்த் ஆஃப் டர்க்கின்னு கூட சொல்லலாம். டர்க்கியுடைய ரீபர்த்துக்கு யார் காரணமாக இருந்தார் பின்னாடி? முஸ்தபா கமல் பாஷா. அவர் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் செவரஸஸ் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. அண்டிகேஸ் ஃபாலோவர், அவருடைய ஃபாலோவர்ஸும் வந்து அதை அப்போஸ் பண்ணாங்க. ஓகே, அதை வந்து நம்ம முஸ்தபா கமல் பாஷான்னு ஒரு பேரா பார்ப்போம். அதில் வந்து அவரை பற்றி பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி இந்த ட்ரீட்டிஸ் பார்த்துருக்குறோம். இது அப்படியே ஒன் டைம் பாருங்கள். இன்றைக்கி நடத்தின கிளாஸில் வந்து தட் மீன் சென்ட்ரல் பவருடைய விக்டரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் பவர்ஸ் வந்து தட் மீன் ஜெர்மனியை வந்து ஆர்மைசைஸ் பண்ணது, தட் மீன் போர் நிறுத்தம் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரொம்ப ஹார்ஷ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பண்ணி அவங்கள ஃபோர்ஸபிளாக வந்து ட்ரீட்டி ஆஃப் வர்சல்ஸில் வந்து சைன் பண்ண சொன்னாங்க. 10 ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ செப்பரேட் ட்ரீட்டி வந்து ரிமைனிங் சென்ட்ரல் பவர் கூட போட்டு செப்பரேட் ட்ரீட்டியும் பார்த்துருக்குறோம். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்க. டுடே கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். வர டீட்டெயிலான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி அதை தரவாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, we will meet in the next class. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1 Maths, Physics, Chemistry, Biology. Group A2 Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3 Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School,
45/7, Villiyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Contact 0413 2665 755.